நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காலி சேரும் காலியான கட்சியும் அழ வைத்து வேடிக்கை பார்த்த அள்ளக்கைகள். இந்த ரெண்டு செய்தியை தான் விரிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்பாக நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை அழுத்தி விடுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் டன்னு வரும். நீங்க டின்னு நம்ம வீடியோவா பார்க்கலாம், விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பாமக பேர்ல சேலத்தில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவங்க செயற்குழுக்காரங்க, பொதுக்குழுக்காரங்க அப்படின்னு டாக்டர் ராமதாஸும் அவருடன் இருக்கக்கூடிய அள்ளக்கைகளும் பேசியன. ஆனால் பாமகவுடைய செயற்குழு பொதுக்குழுவை நான் டிவியில் பார்த்துருக்கேன் பல முறை. அந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா? போடப்பட்டிருக்கின்ற சேரை தாண்டி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. உள்ளவே நுழைய முடியாது, காவல்துறை அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது, அப்படி இருக்கும் கூட்டம். ஆனா நேத்து என்னமோ தெரியல, டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடக்குது, வந்துடுங்க அப்படின்னாங்க. அந்த காட்சிகளை நான் காட்டுறேன், நீங்களே பாருங்க. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல செயற்குழு பொதுக்குழு ஆனது நடந்திருக்குமான்னு பாருங்களேன். ஏன்னா செயற்குழு பொதுக்குழு என்பது எத்தனை பேர் வருவாங்க, அதனால எத்தனை சேர் போடலாம் என்பதெல்லாம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுவது. ஏன்னா ஒரு கட்சியில எத்தனை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம செயற்குழு பொதுக்குழுக்காரங்களுக்கு 15 நாளைக்கு முன்பாகவே வந்து அழைப்பிதழை அனுப்பிடணும். அப்படி இருக்கும்போது எத்தனை அழைப்பிதழ் போயிருக்குது, எத்தனை பேர் அழைப்பிதழை பெற்றிருக்கின்றார்கள், எத்தனை பேர் வரப்போறாங்க என்ற விஷயமானது எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ வர்றவங்க எத்தனை பேர் என்று தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சேர் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம சிறப்பு அழைப்பாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கணும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வார்கள். அது இல்லாம முக்கியமான நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் வருவாங்க ஆலோசனை கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கணக்கு பண்ணி சேர் போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாவற்றையும் திட்டமிட்ட பிறகு கூட நேத்து டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் சேர்கள் காலியா இருந்தது. எந்த அளவுக்கு காலியா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தர் உட்காந்துங்கிறாரு, அவர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சேர் காலியா இருக்கு. ஒருத்தர் உட்காந்துங்கிறாரு, அவர் பக்கத்துல சேர் காலியா இருக்கு. ஆனா வந்தவங்க அத்தனை பேருக்கும் வந்து ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஒரு பைய, இப்படி எல்லாவற்றையும் சகல சம்பத்தும் சேலத்தில் இருக்கக்கூடிய அருள் எம்எல்ஏ வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். யார்கிட்ட வாங்கின பணமோ, எங்க கொள்ளட்ச பணமோ தெரியல. அன்புமணிக்கு போட்டியாக நான் சேலத்துல பாக்குறியா, எப்பேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு நடத்தி காட்டுறேன் அப்படின்னு வீம்புக்கு இத்தனை நாளும் சேர்த்து வச்சிருந்த பணத்தை இறைச்சிருக்கிறான். ஆனா சகல சம்பத்தும் செஞ்சு என்ன பிரயோஜனம்? செயற்குழு பொதுக்குழுக்கு போதுமான கூட்டம் வரலையே. டிவில எல்லாம் காட்டினாங்க, நான் நேரா பார்க்கல. ஆனா நீங்க சில பேர் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, இது தொடக்கத்துல இருக்கலாம், கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது சேர் எல்லாம் ஃபுல் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. நம்ம ஐயா டாக்டர் அவர்கள் மேடை ஏறுகின்ற பொழுது அப்ப எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை அத்தனையும். ஆனா செயற்குழு பொதுக்குழானது ஆலோசனை கூட்டம் நடந்து முடிகின்ற தருணம் வரைக்கும் இப்படி சேர்கள் காலியா இருந்தா வந்தவங்க செயற்குழுக்காரங்களா அல்லது பொதுக்குழுக்காரங்களா புரியலையே. பாமகவில் அவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் இருந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்க போனாங்க? இதுக்கு விடை பாமக தரப்புல பாலு அவர்கள் விளக்கம் அளித்தார். என்ன விளக்கம் அளித்தார் என்று பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு ஐயா தலைமையில் நடந்தது ஆலோசனை கூட்டமா இருக்கலாம், ஆனா பாமகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கிடையாது. அதுல இந்த அருள், இந்த ஜி.கே. மணிலாம் சேலத்துல சுற்று வட்டாரத்துல சுத்திட்டு இருந்தான் பார். அவனெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு வேஷ்டி கட்ட வச்சு இவங்க தான் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று கணக்கு காட்டுறாங்க. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பாமகவில் யாருன்னு தெரியுமா? நேரடியாக போய் கேட்டு பாத்தீங்களா? அதனால வரவ போறவங்கலாம் உட்கார வச்சுக்கிட்டு செயற்குழுக்காரங்க, பொதுக்குழுக்காரங்க என்று கணக்கு காட்டி ஐயாவை ஏமாத்துறாங்க. ஐயா கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கறாங்க. அந்த ஸ்கிரிப்ட அவர் படிக்கிறாரே கண்டி ஒருபோதும் அவர் சுயமா சிந்திக்கல அப்படின்னு வந்து பாலு அவர்கள் விளக்கம் அளித்தார். அதனால நேத்து சேலத்துல நடந்த பாமக சார்புல, ஐயோ தப்பா சொல்லிட்டேன், டாக்டர் ராமதாஸ் தரப்புல நடந்த ஆலோசனை கூட்டத்துல காலி சேர்கள் தான் இருந்தன, காற்றாடியது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த பாமகவும் அன்புமணி பின்னாடி இருக்கிறது, டாக்டர் ராமதாஸ் பின்னாடி இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு தெரியல, அவர் பின்னாடி கட்சி இருக்குதான்னு தெரியல. ஆனா காலி சேர்களை பார்க்கும் போது டாக்டர் ராமதாஸ் பின்னாடி இருக்கக்கூடிய கட்சி காலி ஆயிடுச்சு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. இப்படி வெற்று பெருங்காய டப்பாய தன் கையில வச்சுக்கிட்டு டாக்டர் ராமதாஸ் உதார் விட்டார் பாருங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரா இருந்தாலும் சரி என்கிட்ட தான் கூட்டணி பேசணும், நல்ல கூட்டணி, தொண்டருடைய மனநிலை, கட்சி நிர்வாகியுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியை நான் உருவாக்க போறேன் அப்படின்னு புலம்பி தீர்த்தாரு. இதுல
டாக்டர் அன்புமணி அவர்கள் தான் மொத்தமா வசைப்பாடினாங்க. மற்றபடி மக்கள் பிரச்சனை பத்தி யாருமே பேசல. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டாக்டர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகள் சி காந்தி அவர்களும் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களை பற்றி நம்முடைய அருள் எம்எல்ஏ ரொம்ப பெருமையா பேசினார். அது மட்டும் இல்ல, அன்புமணி ராமதாஸ் அவர்களை மட்டப்படுத்தி பேசுறதா, அதாவது மட்டுப்படுத்தி பேசுறதா நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே அறியாம அன்புமணியினுடைய பெருமைகளை பேசிட்டார். அந்த பாமக அருள் என்ன பேசினாருன்னு கேட்டீங்கன்னா, அன்புமணி என்ன கட்சிக்காக சிறைக்கு போனாரா? எத்தனை போராட்டங்களில் கலந்துக்கிட்டாரு? வந்த உடனே கட்சியில சேர்ந்த உடனே இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கல, எம்பி ஆக்கல, அமைச்சராக்கல, ஒரே வருஷத்துல அமைச்சராயிட்டார் தெரியுமோ? கட்சிக்காக அவர் என்ன உழைச்சாரு அப்படின்னு கேட்டார். இதை ஏன் கேட்டார்னு கேட்டீங்கன்னா, நம்ம சி காந்தி அவருடைய மகன் முகுந்தன் நினைக்கிறேன், முகுந்தன் பரசுராமனா, ஆமா, அவரை ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் இளைஞரணி தலைவராக போட்டாராம். இப்பதான் கட்சிக்கு வந்திருக்கான், என்ன அனுபவம் இருக்கும், அனுபவப்படட்டும், பின்னாடி கட்சியில பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அன்புமணி அவர்கள் தடுத்தாராம். அதை மீறி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுத்தாராம். அந்த தருணத்துல மைக்கு தூக்கி கீழே போட்டாராம் அன்புமணி ராமதாஸ். உடனே அது டாக்டர் ராமதாஸுக்கும் அவருடைய அல்ல கைகளுக்கும் கோபம் வந்துடுச்சான். ஏன்னா செயற்குழு பொதுக்குழு என்பது இல்ல, கட்சி ஆலோசனை கூட்டம் என்பது 4 சுவருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். எப்போதும் இந்த மாதிரி 4 சுவருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் காரசாரமா தான் இருக்கும். நீயா நானா போட்டி தான் இருக்கும், கருத்துக்கள் தான் பரிமாறி கொள்வாங்க, வெட்டு குத்து தான் இருக்கும். ஆனா அதுல மைக்கு தூக்கி போட்டது அப்படியே குத்திக்கிச்சான் டாக்டர் ராமதாஸுக்கும் அவங்களுடைய அல்ல கைகளுக்கும். அதை பத்தி அருள் அவர்கள் சொல்றார். இன்னைக்கு முகுந்தன் பரசுராமன் அவர்கள் அனுபவம் இல்லாதவர் என்று சொல்றாய். ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களே, நீங்க கட்சிக்கு வருகின்ற போது அனுபவம் பெற்றுதான் வந்தீர்களா? அமைச்சர் பதவி ஏற்கின்ற போது என்ன அனுபவம் இருந்தது? அதனால இன்னொருத்தர் அனுபவத்தை பற்றி பேசாதீங்க. நீங்க என்ன சிறைக்கா போனீங்க, கட்சிக்கா உழைச்சிங்க, என்னென்ன பதவியெல்லாம் அனுபவிச்சீங்க அப்படிங்கிறாரு. சரிப்பா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் எந்த ஒரு ஜெயிலுக்கும் போல அதோட கட்சிக்காக உழைக்கலன்னு சொல்ற. இன்னைக்கு சி காந்தி என்ற ஒரு பெண்மணிய நம்ம டாக்டர் ராமதாஸ் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அந்த அம்மா தான் இனிமே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை செயல் தலைவராக அறிவிச்சிருக்கீங்களே, அந்த அம்மா எத்தனை ஜெயிலுக்கு போனாங்க? கட்சி போராட்டங்கள் என்ன கலந்துக்கிட்டாங்க? எத்தனை ஆண்டு காலமாக பாமக இருக்கிறாங்க? அதை சொல்லுங்க. அன்புமணி தான் தொடக்கத்துல எந்த வேலையும் செய்யாம பதவி பெற்றாரு. அப்ப சி காந்தி ஏண்டா ஏதாவது பேசுறதுக்காகவே பேசுறீங்களா? அதான் நமக்கு தோணுகின்ற விஷயமா இருக்கு. அதோட சி காந்தி கிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம். என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்க படிக்கும் போது அன்புமணியும் அவங்க கூட இருக்கிறவங்களும் ஆர்எஸ்எஸ் காரங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லட்டும், தப்பு கிடையாது. ஆர்எஸ்எஸ் காரங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டுப்பற்று கொண்டவங்க, எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் சரி, எந்த மக்களா இருந்தாலும் சரி, பிரிக்காதவங்க, ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவங்க. அதனால ஆர்எஸ்எஸ் காரங்கள் என்றால் ஊழல்வாதிகள் கிடையாது, ஊரை ஏமாத்தி பழைக்கிறவங்க கிடையாது, கட்ட பஞ்சாயத்து செய்யறவங்க கிடையாது. அதனால ஆர்எஸ்எஸ் காரங்கள் என்றாலே பாத்தீங்கன்னா கௌரவமானவர்கள் தான், கொஞ்சம் ஆன்மீக தன்மையாக இருப்பாங்க. அதனால ஆர்எஸ்எஸ் காரங்க அன்புமணி பின்னாடி இருக்கிறவங்க இல்ல, அன்புமணி எல்லாம் ஆர்எஸ்எஸ் அடிமைகள் சொல்லிட்டு போன தப்பு கிடையாது. ஆனா இந்த சி காந்தி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் வன்னியர் மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சிங்கமா தெரியல. ஆனா நல்லா இருந்த பாமகவை உடைச்சி நாசமாக்கின இந்த அருள் பாத்தீங்கன்னா சேலத்து சிங்கமா. யாராவது பாமக தொண்டை ஏத்துக்குவானா? எங்க அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா? சிங்கம் போல. அவரெல்லாம் அன்புமணி தொட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு பேசியிருந்தா நம்ம டாக்டர் ராமதாஸை முன்னிறுத்துறாங்கன்னு தெரியும். ஆனா இந்த ஸ்ரீகாந்தி அவர்கள் கூட சேலத்தில் இருக்கக்கூடிய அருள் சிங்கமா. சிங்கம் என்ன சிங்கம்? எத்தனை இடத்துல சீறி இருக்குது, எத்தனை முறை திமுக குறைகளை பேசி இருக்குது அந்த சிங்கம். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்ரீகாந்தி அவருடைய உரையை எழுதி கொடுத்தது சேலத்து அருளா இருக்கும். அவன் தான் தன்னைத்தானே சிங்கமா சித்தரித்துக் கொள்வான். வேற எவனும் அவனுக்கெல்லாம் ஒரு புகழ் அப்படிலாம் தரமாட்டாங்க. ஏன்னா அங்க நடந்தது அத்தனையும் சேலத்தில் இருக்கக்கூடிய அருள் அவருடைய காசு தான். அந்த காசுக்காக இந்த ஸ்ரீகாந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா கூவுனாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அவெல்லாம் சிங்கம்னா அப்போ டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் யாரு? பூனையா? அதனால இன்றைய கால சூழ்நிலையை வச்சுக்கிட்டு யாரையும் மட்டம் தட்டுறதும் யாரையும் தூக்கி வச்சு பேசுறதும் ரொம்ப செயற்கைத்தனமா இருக்குது. அதனாலதான் நம்ம சொன்னோம், காந்தி அவர்களுக்கு அரசியலும் தெரியல, அரசியல யாரு நல்லவங்க கெட்டவங்களும் தெரியல. இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிரியா தெரிறாரு. அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து ஸ்ரீகாந்தி அவர்களுக்கும்
நம்ம டாக்டர் ஐயா அவர்களுக்கும் ஏதோ தேவைப்படுகிறது. அதனால சில விஷயங்கள் காலத்தால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்தி அவர்களுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் கிடைக்கதான் போகுது. அதனால வார்த்தை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் எதுக்காக அழணும்? அரசியல் கட்சி கூட்டம், குடும்பத்தில் நடந்த விஷயங்கள், நீங்க செயற்கை பொதுக்குழுக்கு வந்திருக்கீங்க, உடஞ்சி அழுது கட்சிப்பால கண்ணை தொடச்சி என்ன சாதிக்க போறீங்க? இது என்ன திரைப்படமா இது? அதுலயும் நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அழுகின்றார்கள். இந்த பக்கம் ஸ்ரீகாந்தி, அந்த பக்கம் ஜி கே மணி, அண்ணாண்ட பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலக நாயகனே மிஞ்சிக்கூடிய அளவுக்கு அருள், சேலத்து அருள். டாக்டர் ராமதாஸ் அழுகுறாரோ இல்லையோ, சேலத்து அருள் கையில கட்சி வச்சுக்கணும் கண்ணை துடைக்கிறான்பா. அவனுக்கு என்னன்னே தெரியல. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்புமணி இப்படி பண்ணிட்டாரே என்பதற்காக அழுதாரா என்னன்னு தெரியல. ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்ற விஷயம் குழந்தை கூட ஏத்துக்காது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, செத்து போன அவங்க அம்மா டாக்டர் ராமதாஸ் கனவுல வந்தாங்களாம். அப்ப அவங்க அம்மா கேட்டாங்களாம், என்னப்பா இப்படி ஒரு புள்ளைய பெற்றிருக்கு அப்படின்னுட்டு. நான் நல்லா தான் வளர்த்தேன் அப்படின்னு வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னாராம். இந்த மாதிரி அப்பாவை யாராவது பார்த்துருப்பாங்களா உலகத்துல? என் புள்ளிக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கன்னு தெரியுமா அப்படின்னு வந்து ஏதோ கழனி காட்டில் வேலை செய்யக்கூடிய, கட்டாந்தரையில் உழைக்கக்கூடிய ஒரு விவசாயி போன்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடையில ஏறிக்கின்னு புலம்பி அழுது தீர்த்துட்டு இருக்காரு. டாக்டர் ராமதாஸ் அழுதாரு, கூட இருக்கக்கூடிய ஜி கே மணி அழுதானா? அப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அழுவத ஜி கே மணி அவர்கள் பார்த்து சிரிச்சானா, ரசிச்சானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் கிடையாது, அன்புமணி மாதிரி உண்மையா புள்ள யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து 3 மாத காலமாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது வைக்காத குற்றச்சாட்டுகளே கிடையாது. அதுலயும் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் தலைமை பண்பு இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்பாவுக்கு எப்படி ஒரு எதிரியா இருக்கின்றார் என்ற விஷயம் சொல்லிவிட்டார். குடும்பத்துக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். அதே மாதிரி கற்பனையான விஷயங்கள், யாரோ டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்து தலைக்காணையில் அழித்து கொன்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பதிவிட்டார்களாம் பேஸ்புக்கில். அவரை கூப்பிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடனடியாக கட்சியில பதவி கொடுத்தாராம். இதை விட என்ன துண்டு துண்டா வெட்டி கோணி பையில கட்டி இருக்கலாம், இல்ல துப்பாக்கியால சுட்டு இருக்கலாம். ஏடா இதெல்லாம் ஒரு லாஜிக்கா? பாருங்க, இந்த மனுஷனுக்கு தான் என்ன திட்டினதுக்காக பதவி கொடுத்துருக்காரு அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு ஒரு போட்டோவை காட்டலாம்ல. என்ன எப்ப பார்த்தாலும் பொய்யே எடுத்து மேடையில் வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்புமணி மாதிரி உலகத்துல புள்ளியே இல்லைன்னு சொல்ல வராரா? 3 மாசமா நீ வசைப்பாடுற. எங்கேயாவது பொது வழியில எங்க அப்பா வந்து புத்தி தவறி போச்சு, கூட இருக்கிறவங்க அல்ல கைகள் வந்து திசை திருப்புறாங்க, எங்க குடும்ப விஷயம் பற்றி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசுறாரு, அவர் சொல்றது உண்மை இல்லை, நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி அன்புமணி ராமதாஸ் என்னைக்காவது போட்டியா வெளியில கட்சி பற்றியோ குடும்பத்தை பற்றியோ பேசியிருக்காரா? இந்த மாதிரி ஒரு புள்ளைய தினந்தோறும் நீ கேவலப்படுத்தினா, அதுவும் தனியா இல்ல, பணத்துக்காக மாரடிக்கக்கூடிய அல்லக்கைகள் எல்லாம் கூட இருக்கின்ற போது, பெத்த புள்ளைய கண்ணாப்பண்ணான்னு பேசுகின்ற போது கூட பொது வழியில இத்தனை மாதங்காலமாக கண்ணியம் கடைபிடிக்கக்கூடிய அன்புமணி மாதிரி உனக்கு புள்ள பிறந்தது பெரிய விஷயம். இந்த மாதிரி அப்பாவை பார்த்திருப்பியா அப்படின்னு அவரே புலம்புறாரு அவருடைய பெருமையை வச்சு. அதுலயும் அவங்க அம்மா வந்து அழுதாங்களாம் கனவுல. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹே, இந்த காலத்து பிள்ளைங்க 2K கிட்ஸியா, அறிவியல் உலகத்தில் இருக்காங்கய்யா, லாஜிக் படியா பேச கத்துக்கீங்க இல்லையா? டாக்டர் ராமதாஸுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு எழுதி கொடுங்கய்யா. அவுடேட்டா இருக்காரு, ரொம்ப மோசமா இருக்குதியா. நேற்று செயற்குழா பொதுக்குழான்னு தெரியல, மொத்தமா புலம்பலா தான் இருந்தது. அதோட போச்சுன்னா இன்னும் ஒரு கேள்வியை கேட்போம் நம்ம. உங்ககிட்ட தான் எல்லாரும் வந்துட்டாங்க, நீ தான் பாமக வச்சுங்கிற, அப்புறம் அன்புமணி என்ன துரோகமெண்டான்னு புலம்பிட்டு இருக்கிற சொல்லு. இப்போ அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தொடங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போய்கிட்டே இரு. அப்புறம் என்னத்துக்கு அன்புமணி வசப்பாடிக்கிட்டே இருக்கிற? அதனால அன்புமணி உனக்கு துரோகம் செய்து விட்டார் என்றால், இல்ல அன்புமணி உனக்கு எதிரியா போயிட்டாருன்னா அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணு. அது என்ன 50 ஆண்டு காலமா அரசியல் களத்தில் இருந்துட்டு தனி மனித தாக்குதல் இறங்குறீங்க ஒட்டுமொத்த பேரும். பொண்ணு அப்படிதான் தனி மனித தாக்குதல் இறங்குது, பொண்ணுடைய புள்ளையோ தனி மனித தாக்குதல் இறங்குது, இல்ல கட்சியில் இருக்கிறவனும் தனி மனித தாக்குதல் இறங்குறான். என்ன உங்க மனசுக்குள்ள அன்புமணியினுடைய இமேஜை கெடுப்பதன் மூலமாக என்னத்தனை வாரி கொட்டிக்க போற? எனக்கு ஒண்ணுமே புரியல. மொத்தத்துல செயற்கை நடந்ததா இல்ல அழுவத்துக்கு போட்டி வச்சு அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அழகுன்ற போட்டி வச்சாங்களான்னு தெரியல மொத்தத்துல. ஆனா டாக்டர் ராமதாஸ் சிங்கம் போல இருந்தாங்க. ஆனா இந்த ஜி கே மணியுடன்
மற்றும் அருளுடன் சேர்ந்துகிட்டு அப்படியே சொங்கி மாதிரி ஆயிட்டார், சிங்கம் மாதிரி இல்ல. அதோட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அழுததை வச்சு எனக்கு ஒரு கற்பனை தோன்றுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 18 ஆண்டு காலமாக இல்ல கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியில இருந்து கட்சியை வழிநடத்தின அன்புமணி ராமதாஸ் அவர்களை பகைச்சுக்கிட்டுமே, இனிமே எப்படி கட்சி வழிநடத்த போறோம், ரெண்டு பக்கம் உட்காந்து ரெண்டு பேருமே துரோகி, இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை கழிக்க போறோம், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டுமே, புள்ளைய எதிரியாகிட்டுமே அப்படின்னு நினைச்சு அழறாரா. வயசாகி போச்சு, கெத்து காட்டிட்டோம், இனிமே புள்ளைகிட்ட இறங்கி போக முடியாது, இவ்வளவு பேசிட்டு பிறகு புள்ள நம்மளை ஏத்துக்கிட்டு வருவானா அப்படின்னு அழுதாரா? அப்படி இல்ல, புள்ளிக்கு எதிராக பொண்ணை கொண்டு வந்து நிறுத்திட்டோம், ஆனா புள்ளிக்கே வந்து கட்சி வழிநடத்த தெரியலனா இன்னைக்கு அரசியல் களத்தில் கூட்டு வந்திருக்கிற நம்ம பொண்ணுக்கு என்ன தெரிய போகுது? இப்படி ஒண்ணுமே தெரியாத கூட்டமும் ஒரு பக்கம் துரோக கூட்டமும் நம்மள சூழ்ந்து இருக்குது. இந்த கட்சியை நம்ம என்ன பண்றது அப்படின்னு எண்ணி அழுதாரா என்னன்னு தெரியல. ஆனா மேடையில 2 முறை அழுதாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாடகத்தனமா இருந்தது. ஆனா வந்திருக்கின்ற கூட்டமானது ஐயாதங்கய்யா, அழாதங்க ஐயா, அழாதங்கய்யான்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அழத்தான் வேண்டும். ஏன் தெரியுமா? 2 பக்கம் உட்காந்துச்சிங்க இல்லையா, அல்லக்கை ஜி.கே. மணியும் மற்றும் அருளும், அவங்களுடைய பேச்சை கேட்டதுக்கு இன்னைக்கு மட்டுமல்ல, இனி வாழ்நாள் முழுவதும் அழுதுத்தான் ஆக வேண்டும், வேலைக்கே ஆகாது. ஏன்னா 50 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருந்த நம்முடைய டாக்டர் ராமதாஸை நம்பி எவனும் வந்து கூட்டணி பேச போறதில்ல, தனித்து விட போறாங்க. கடைசியில இன்னைக்கு கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நம்ம விஜய் கிட்ட போய் எப்பா நீயாவது சேர்த்துக்கிறியா அப்படின்னு கெஞ்சுகின்ற சூழ்நிலை டாக்டர் ராமதாஸுக்கு வரத்தான் போகுது. ஏன்னா வழி தவறி விட்டார், இல்லனா வழி தவறி 2 பேர் அழைச்சிக்கிட்டு போறாங்க. இதை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லனா அவ்வளவுதான். இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க, டாக்டர் ராமதாஸ் பக்கத்தில் இருக்காங்க. ஸ்ரீகாந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சவால் விடுறாங்க, 25 தொகுதிகள் ஜெயிச்சு நாம சட்டமன்றத்துக்கு போவோம், நம்ம கட்சியானது அங்கீகாரம் பெறும். என்னத்துக்கு எவனோ ஒருத்த கௌரவ தலைவர்னு உட்காந்துக்கிறான் பாரு, ஜி.கே. மணி. அவன் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக பாமகவுக்கு தலைவராக இருந்தான். 2009 வந்து பாத்தீங்கன்னா பாமகவுடைய அங்கீகாரம் போச்சு. இத்தனை ஆண்டு காலமா ஜி.கே. மணி தலைவராக இருந்து என்ன புடுங்கண்ணா. அதனால இனிமேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜி.கே. மணி கூட இருந்தா நீங்க சொல்ற பாமக அங்கீகாரம் பெறாது. உங்களை நம்பி 25 சீட்டு கொடுக்க மாட்டாங்க. 25 சீட்டு கொடுக்கறது என்ன, 25 சீட்டு ஜெயிக்கவும் மாட்டீங்க. ஏன் 2 சீட்டு ஜெயிக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும் போது உதார் விடாதீங்க. ஒண்ணுமில்லாத வெற்று காலி பெருங்காய டப்பாவை கூட வச்சுக்கிட்டு வாசனை மட்டும் பரப்பிக்கிட்டு நான் தான் பாமக, நான் தான் பாமக உளறிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமான நிர்வாகியும் அன்புமணி பக்கம் வந்தாச்சு. சோ கூட இருக்கிறவங்களை யார் என்பதை விரைவாக அடையாளம் கண்டுகிட்டால் டாக்டர் ராமதாஸுக்கு ரொம்ப நல்லது. தேர்தல் நெருக்கத்தில் டாக்டர் ராமதாஸ் இன்னும் நிறைய அழ வேண்டியதா இருக்கும். ஆனா பொது வழிக்கு வருமா என்னன்னு தெரியாது. ஆனா கூடவே 2 அல்ல கையில வச்சுக்கிட்டே இருக்கணும் பக்கத்துல. ஏன்னா கண்ணில இருந்து ஒழுகின்ற தண்ணீரை கை கொட்டால் தொடங்கணும் இல்ல. அதனால ஜி.கே. மணி அதோட அருள் முக்காடு போடும் ஓன்னு அழுவுங்க. ஏன்னா துரோகிகள் என்றைக்கும் அரசியல் களத்தை வெற்றி பெறவே கூடாது. அந்த துரோகிகளுடன் சேர்ந்த டாக்டர் ராமதாஸும் முடங்கித்தான் போகணும், இல்ல அழிஞ்சுதான் போகணும். என்னங்க நான் சொல்றது? இந்த வீடியோ தொடர்பான கருத்தை நீங்க சொல்லுங்க. நன்றி.